Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையா சட்டுன்னு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துக்கங்க. நல்லா ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கங்க. அதாவது ஆஃப் பாயிலாக இல்லாமல் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கங்க. ஆஃப் பாயிலாக வெந்துருந்துச்சு அப்படின்னா முறுக்கு உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும். அதனால கம்ப்ளீட்டாக அது மாதிரி ஃபுல்லாக வெந்து எடுத்துக்கங்க. இப்போ இது மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காய் திருகிறத யூஸ் பண்ணி நல்லா திருகிக்குங்க. எதுக்காக காய் திருகிறத யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, கையால் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம முறுக்கு கிழலில் விடும்போது நடுவில் உங்களுக்கு சிக்கிக்கும் சின்ன கெட்டி இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி திருகிறத யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃபைனாக திருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி சிக்காமல் முறுக்கு நல்லா வரும். அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன். மாவு வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேருங்க. மிளகாப்பொடி உங்களுக்கு நல்ல ஒரு காரம் கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது போடுறதுக்காக எண்ணெய் சைட் பை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூடான எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு நல்லா கிளறி விட்ட பிறகு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம தேன்குழல் முறுக்கு சுடுவோம் இல்லையா, அந்த அச்சில் தான் நான் விட போகிறேன். இப்போ மாவு நம்ம அதில் விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். சைட் பை நான் எண்ணெய் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெயும் உங்களுக்கு மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிழிய வரல அப்படின்னா சல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா, சல்லிக்கரண்டியில் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் பதமாக பார்த்து விடுங்க. மேலே எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு பார்த்து பதமாக விடுங்க. இந்த முறுக்கு ரெடியாக கரெக்டாக உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 1 நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்முடைய டேஸ்டியான சட்டுன்னு உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க எஸ்பெஷலி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சிட்டா போதும், அவ்வளோதான். ஈஸியாக சட்டுன்னு மாவு பிசைஞ்சு பட்டுன்னு போட்டு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட்டு உடைக்கிறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக உடையுது பாருங்கள். அதுமாதிரி வாயில் வச்சோன்னா நல்லா கடிக்கிறதுக்கு மொறுமொன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி சமையலுக்கு நம்மளுடைய டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.